எங்களுக்கு வந்து நியூ ஜெர்சியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிறது குறையில்லை. ஏன்னா நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் கும்மி கற்றுக்கிட்டவங்கங்கிற முறையில் உங்களோட கிளாஸ் ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருந்தது எங்களை பொறுத்த வரணும். நீங்கள் கும்மியை வந்து கும்மி மட்டும் கற்றுக் கொடுக்காம எங்களுக்கு ஒரு பாடல், தமிழ் பாடலும் பாடிருக்கிறீங்க. அந்த கிளாஸினுடைய நிறைவில் ஒரு தமிழ் பாடல் பாடுவீங்க. ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் வர்ற மாதிரி எதையாவது ஒன்று பேசுவீங்க எப்பவுமே. ஐ திங்க் இது வந்து நீங்கள் இன்னும் மேலும் மேலும் க்ரோ ஆகிறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்க. அதாவதுங்க, நான் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நான் சப்ஜெக்ட் எடுக்க வந்து அதுக்காக, அதனால இந்த கிளாஸை எடுத்துட்டு அதுக்கு கடைசியில் மட்டும் பண்ணினேன். ஆனால் நான் அதுலேயும் வந்து நிறையா தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், நிறையா பேர்த்துட்டு கற்றுருக்குறேன். அதை பார்த்தா நம்ம எங்கேயோ போகிறது வர்ற மாதிரி தெரியும். முழுக்க முழுக்க அத்தனையுமே வகுப்பு. நான் கிட்டத்தட்ட நான் சம்பாரித்த காசுகள் அத்தனையுமே இந்த கல்வி கற்றுக்கிறதுக்காகவே ஒரு காலத்தில் போட்டேன். அப்போது என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஜெர்மனிஸ் கிட்ட தான் நான் வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்தேன். யோகா முறை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஞானிகள்கிட்ட தொடர்பு. இந்த காலத்தில் ஞானம் அடைந்தவர்கள் என்று சொல்ல அவங்க உலகத்துக்கே தெரியாதவங்க, இது போன்ற அவங்கக்கிட்ட தொடர்பு. அதே மாதிரி தமிழ்னு பார்த்திங்கன்னா தமிழ் புலமை பெற்றவர்கள். அவங்க வந்து டிகிரி படிச்சிருக்கிறாங்களா படிக்கலான்னு வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லை, தமிழில் உண்மையாகவே மிக ஆழ்ந்த கருத்து கொண்டவர்களோடு பழக்கம் இருக்கிறது. இப்படியே நான் ஓடிட்டு இருந்த ஒரு 15-20 ஆண்டு காலத்துக்கு ஓடிட்டு இருந்த ஒரு காரணத்தினால அந்தந்த சப்ஜெக்டில் நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த அளவிற்கு. அதோடு என்னுடைய கல்வி, அதாவதுங்க ஒரு கல்விங்கிறது பேசிக்காக கல்லூரியில் சென்று படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் ஒரு கருத்து வச்சுருக்கிறாங்க, யூஜி படித்தா பிஜி படிக்க வேண்டியதில்லை, எல்லாமே சக்ஸஸ் ஓகே தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் கற்காமல் கூட பெரிய ஆள் பணக்காரன் நல்லா ஆயிடலாம், எல்லாமே பண்ணிட முடியும் உலக சமுதாயத்தில். நான் என்ன பண்ணாமல் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் ஒரு பிஜி, அது முதுகலை பட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பட்டங்கள் படுகின்ற போது அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ங்க உங்களை பண்படுத்தும். அதை விட நீங்கள் ஒரு ரிசர்ச்சில் போய் பாருங்கள், ஒரு எம்ஃபில் பிஹெச்டி போய் பாருங்கள். அப்போது உங்களுடைய ஆராய்ச்சிகள் உங்களை வந்து நிசப்தப்படுத்திடும். ஸோ கல்விக்கு இருக்கக்கூடிய சக்தியே மிகப்பெரிய சக்திங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதிலிருந்து எல்லாரும் இவன் படித்து பணமாக மாறும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் என்பது பின்னாடி உங்களை நோக்கி வரும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் பணத்தை நோக்கி நீங்கள் ஓடிடாதீங்க, அதுக்கு பின்னாடியே ஓட வேண்டியதாக போயிடும். கல்வி கற்பது கூட பணத்துக்கு பின்னாடி ஓடுவதற்கு இல்லை, பணம் உங்களுக்கு பின்னால் வர வேண்டும் என்பதற்காக. கஷ்டம் இருக்குதுங்க. அருமையாக சொன்னீங்க மாஸ்டர். அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போகலாங்க மாஸ்டர். நீங்கள் கடந்து வந்த பாதை கொஞ்சம் டச் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் சாதாரணமாக ஒரு தனி மனிதனால் அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் கடந்து வந்த பாதைங்கிறது ஒரு வெகு தூரமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கு வந்துங்க முழுக்க என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு மிக முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா திருமணமான ஃபேமிலிக்கு முன்னாடியே நான் வந்து தாத்தா அப்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ச்சி எடுத்து தான் வளர்ந்தேன். அமிச்சி அப்படின்னா நம்ம அந்த பகுதிகளில் அம்மாவினுடைய அப்பா அம்மாவை அப்படி சொல்கிறது வழக்கம். அவங்க வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அப்புறம் மாமா அத்தை அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒன்று மட்டும்தான், ஒன்று தவறான வழிக்கு போயிடக்கூடாது. மற்றபடி அதில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. இப்போ நான் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் வந்து மதுரைக்கு பக்கத்தால் வர்றாரு, ஜெர்மனிலேருந்து வர்றாங்க. ஒரு சைல்டு சைக்காலஜி, ஓல்டேஜ் சைக்காலஜி, இது போன்ற ஸ்பெஷல் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அப்படி நான் போகிறேன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னாலும் என்னன்னே தெரியாது. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன் அப்படி அதெல்லாம் தெரியும், எங்கேயோ கிளாஸுக்கு போகிறேனாமா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதற்கான பொருள் நான் வந்து பெரிய பொருள் கட்டி நான் சம்பாதிக்க ஆரம்பித்தவரை தான் நான் கட்டி படிக்க இது மாதிரி கிளாஸுக்கு போக மாட்டேன். அதுக்கான பொருளுதவி எல்லாமே அவங்க எதுக்குன்னே கேட்க மாட்டாங்க, ஏதோ படிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அப்படி வந்து எனக்கு கிடைச்ச அந்த ஒரு முக்கியமான ஃப்ரீடம்னு சொல்லலாம். அப்புறம் நான் வந்து சிங்கிள் சைல்டு. அப்போது எனக்கு வந்து அதை நோக்கி ஓடுறதுக்கான சூழல்கள் இல்லை இறைவனுடைய பேரருளால். அப்போ அதுவும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்புறங்க எதையுமே ஆழமாக கற்றுக்கணும், உண்மையாக கற்றுக்கணும்னு நினச்சேன். பேருக்காக கற்றுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அதுவே என்னுடைய பேராகும்ன்றன்னு நான் நினைக்கல.